ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே பரபரப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்படுது அப்படின்னு நானுமே சொல்வேன். எஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி சீசன் 5 வந்துட்டு விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவங்களுடைய ஏதாவது இது வரைக்கும் 4 சீசன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா மீடியா மெசன்ஸ், அவங்க வந்து இந்த சீசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ தான் வந்து இந்த ஒரு சீசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ், மீடியா மெசன்ஸ்க்கும் விஜய் டிவிக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். அதனால மீடியா மெசன்ஸ் வந்து விஜய் டிவி விட்டு டோட்டலாக குவிட் பண்ணிட்டு சன் டிவியில் ஒரு நியூ ஷோக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து இருக்காரு. இது வந்து ஒரு குக்கிங் ஷோ. இது வரைக்கும் நமக்கு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. பட் நேற்று ரிலீஸ் ஆன அந்த ஒரு ப்ரோமோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங் தான். என்ன அப்படின்னா, குக் வித் கோமாளியை அப்படியே வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ நம்ம குக் வித் கோமாளியில் கோமாளி இருப்பாங்க, குக் இருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஷெஃப். இப்போ என்ன அப்படின்னா, அந்த கோமாளி குக்கு அவங்க கூட ஒரு ஷெஃப்பை வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு நியூ ஷோ அப்படின்ற மாதிரி வந்து சன் டிவியில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நானுமே சொல்வேன். பட் இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இதை பற்றி நேற்று வந்துட்டு நம்முடைய குக் வித் கோமாளி லான்ச் வந்து ஆயிருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் வந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் சாரை பற்றி எதுவுமே அவங்க வந்து பேசவே இல்லை. அது வந்து உண்மைதான். பட் இதை பற்றி, அதாவது ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க பேச மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சிம்பத்திகளாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அவங்க பேசணும், அவங்க வந்து மறந்துருப்பாங்க, அது வந்து எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பீப்புள் யாரும் மறக்க மாட்டாங்க. ஸோ உண்மை என்னோ அது வந்து ஒரு நாள் வெல்லும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் அதை கூட நான் ஓகே ஓரளவுக்கு விட்டுடலாம். பட் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, த கண்டென்ட் கிங் இஸ் ஆல்வேஸ் அண்ட் த கண்டென்ட் தட் இஸ் ஒரிஜினல் இஸ் தி எம்பரர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹேஷ்டாக் என்ன அப்படின்னா, விக்டரி ஃபார் ஒரிஜினாலிட்டி. ஸோ இது என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரிஜினாலிட்டிக்கு விக்டரி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு புரியல. என்ன, இப்போ வந்து ஒரு ஷோ வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு சேனலுக்காக. ஸோ சேனல் கண்டிப்பாக அந்த ஷோவுடைய ஒரிஜினல் கண்டென்ட்கான காசு அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து உண்மைத்தனம் தானே. அதே போல் இவங்க நல்லபடியாக அந்த ஷோ பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சேனல் ஏன் அவங்க வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க? இது வந்து செகண்ட் கேள்வி. தேர்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலரான ஒரு ஆர்டிஸ்டோ இல்லை யாராச்சும் ஒரு ஷோவோ நடத்துகிறவங்களோ வந்துட்டு ஒரு சேனல் இன்னொரு சேனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த சேனல் வந்து அங்கே அப்படியே நிறுத்திடணுமா அந்த ஒரு கண்டென்ட்டை? எனக்கு இது தேர்ட் கேள்வி. ஸோ அவங்க வந்து இப்போ நிறுத்திட்டாங்க, இல்லைங்க நாங்கள் ரெஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா, அந்த ஷோவில் ஏன் ப்ரீவியஸ் பர்சன்ஸ் வந்து நாங்கள் பேசணும்? எனக்கு இது வந்து கரெக்டான கேள்வி தானே. இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆலியா மானஸ் வந்து விஜய்லேருந்து சனுக்கு போயிட்டாங்க. ஸோ சனில் வந்து நிறைய ஷோஸ் வந்து அவங்க போயிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களே வந்து விஜய் டிவி தான். ஸோ பிரவீன் மேனட் சாரால் தான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். ராஜாராணி சீரியல் வந்து எனக்கு ஒரு கெரியரில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு அவங்களோ இல்லை சஞ்சுவோ வந்து போய் பேச முடியுமா? அதே போல் இப்போ சண்டைக்கோழி சீரியல் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்துட்டு ஜீல போயிட்டு பேச முடியுமா? ராஜாராணி சீசன் 2ல் வந்துட்டு எனக்கு அவங்க தான் வந்து வாழ்க்கை கொடுத்தாங்க, ஸோ அவங்களால தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு போனவங்க வந்து இப்போ அந்த சேனலில் பேச முடியுமா? ஸோ பேச முடியாது தானே. அதே போல தான் இப்போ இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இப்போ சன் டிவிக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், எனக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது குக் வித் கோமாளி தான், ஸோ தேங்க்ஸ் ஃபார் விஜய் டிவி அண்ட் குக் வித் கோமாளி டீம்னு போய் சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது தானே. அதே போல தாங்க இங்கேயும் அவங்க வந்து ஒரு சேனலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த ஓல்டு பர்சன்ஸ் ஏன் அங்கே வந்து கொண்டு வந்து பேசணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. அதே போல் வந்து இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நினச்சிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சேனல் வந்துட்டு ஒரு ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான முழு உரிமையை சேனல் கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பாக அதான் உண்மை. அதே போல் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணிட்டு அவங்க குவிட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அந்த ஷோவை இதுக்கப்புறம் அவங்க எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஸோ ஆனால் அதே கண்டென்ட்டை தூக்கிட்டு போய் வேறு சேனலில் காப்பி பண்ணுறாங்கல்ல, இதுதான் வந்து ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ரொம்ப நான் ஓப்பனாக ஃப்ராங்காகவே சொல்கிறேன், ஒரு தப்பே கிடையாது. ஏன்னா அப்படியே ஒரு ஷோவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு சுத்தமாக அது புரியல. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட்டு அசிங்கம், அதை விட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலரிலாம் அவங்க கேட்குறாங்களாமா. ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் அப்கமிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ், இந்த ஒரு குக் வித் கோமாளியை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து அந்த பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் சேனல் தான் மாறிட்டீங்க, அதே போல் கண்டென்ட் தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து நீங்கள் அப்படியே மொத்தமாக அள்ளிட்டு போயிருக்கீங்க. இதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உங்களால் ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயுமே இருக்குது. ஏன் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள், ரிமைனிங் ஆர்டிஸ்ட் ஃபைன் பண்ணுங்கள். ஏன் அதே மாதிரியான ஷோவை அதில் இருக்கிற அதே மாதிரியான ஆர்டிஸ்ட் எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேள்வி. ஸோ எனிவே இதையெல்லாம் பண்ணுறாங்கன்னா கூட எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா,
ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் வந்துட்டு குக் வித் கோமாளி அதே அதாவது இங்க மீடியம் எசன்ஸோட அந்த கண்டென்ட் எடுத்துட்டு போய் நீங்க விஜய் டிவில பண்றீங்க அப்படின்னா புரியல. ஏன்னா அந்த அந்த கண்டென்ட் வந்து விஜய் டிவிக்குன்னு கிரியேட் பண்ணது. இவங்க வந்து ஜஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. சேனல் தான் நிரந்தரம். ஏன் இப்போ விகடன் வந்துட்டு சன் டிவில வந்துட்டு 2 சீரியல் பண்ணியிருப்பாங்க, பாப்புலர் சீரியல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து மெட்டி ஒலி பண்ணியிருக்கட்டும், அதே போல கோலங்கள் பண்ணியிருக்கட்டும், திருமதி செல்வம் பண்ணியிருக்கட்டும். இப்போ விகடன் வந்து இப்போ விஜய் டிவில ஒர்க் பண்றாங்க. ஸோ கண்டென்ட் நாங்க தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ திருமதி செல்வம் பார்ட் 2 வந்து நாங்கள் இங்கே எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டால் சன் டிவி விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க தானே. இப்போ மெட்டி ஒலியா இருக்கட்டும், ஸோ மெட்டி ஒலி சீசன் 1 பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திருமுருகன் சார் வந்துட்டு நான் விஜய் டிவில சீசன் 2 கொண்டு வரேன்னா இவங்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க தானே. அதே ஒரு கண்டென்ட் அதே ஸ்டைட்டில் அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அவங்க விடவே மாட்டாங்க. சன்ல இப்போ நினைச்சாங்கன்னா அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் உண்மை. எந்த ஒரு சேனலுக்கும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு முறிதலுமே ஏற்படலாம். பட் அதுக்கடுத்து அந்த ஷோஸ் வந்து அந்த சேனலை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் வந்து கொண்டு போறாங்க. இதனால ஒரு சேனல் வந்து குறை சொல்லவே முடியாது. பட் நீங்கள் அதே மாதிரியான கண்டென்ட்டை வந்து அங்கே எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனைக்குள்ள தான் ஆகும். இதே விஷயத்தை வந்து விஜய் டிவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு உண்மைத்தனமான விஷயம் தான். பட் இதெல்லாம் விஜய் டிவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதே போல இந்த ஒரு ஷோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பெரிய ரிஸ்கோடு தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா போகட்டும். எனக்கு மற்றபடிக்கு எந்த ஒரு அவங்களுக்கு தப்பாக பேசணும் அப்படின்லாம் தெரியல. நல்லா போனால் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வளர்ந்தாங்கன்னா ஓகே. பட் அதையே வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இந்த பக்கம் திருப்பி இவங்க டவுன் ஆகணும், அதுக்காண்டி நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் போய் முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.